அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/2/2024 புதன்கிழமை, பூராடம் நட்சத்திரம். இதுவரை ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் எப்படி 10ஆம் வீட்டுக்குடையவன் என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வீட்டிற்கு உடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கிறான். தர்ம கர்மாதிபதி யோகம் அது ஒன்று இருக்கிறது, அது ஒரு தனி, அது அல்ல இது. 10க்குடையவன் 9இல் இருக்கிறான். 9க்குடையவனும் 10இல் இருந்தால் வேண்டுமானால் தர்ம கர்மாதிபதி யோகம் பேசும், இல்லை என்றால் பேசாது. 10க்குடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கிறான். எப்படி? நல்லவர்களா? மிகவும் நல்லவர்கள். நல்லது செய்வார்களா? நல்லது மட்டுமல்ல, தியாக உள்ளமும் உண்டு. மெழுகுவத்தி போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அடுத்தவர்களுக்கு ஒளி தருவதைப் போல் இவர்கள் வாழ்வார்கள், இருப்பார்கள், மறைவார்கள். இறைவன் இவர்களுக்கு கொடுத்த ஒரு வரமா சாவுமா தெரியாது. ஆனால் இவர்களது வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். கோடி கோடியாய் சம்பாதித்தால் கூட அது அத்தனையும் மனம் விரும்பி மற்றவர்களுக்கு, குறிப்பாக குடும்பத்தாருக்கு செய்வர். கஷ்டப்பட்டு தன் மகனை ஒரு மேற்படிப்பு படிக்க வைத்து வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றானே ஒரு ஏழை, அந்த தகப்பனை போல் இவர்கள் இருப்பார்கள். 10க்கு உடையவன் 10ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? எதிலும் தீர்மானமான ஒரு முடிவினை வைத்திருப்பார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கணக்கிட்டு ஒரு முறையை கையாள்வார்கள். அதில் மாற்றமே இருக்காது. ஒரு சிறப்பு, எதை எப்படி செய்தால் அது நமக்கு நல்லது தரும் என்று தெரிந்து அதை அப்படியே செய்து நன்மையை பெறுகின்ற கெட்டிக்காரர்கள். 10ஆம் வீட்டிற்கு உடையவன் 11ஆம் வீட்டில் இருந்தால் சொல்வார்கள், சொன்னதையே செய்வார்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள். இவற்றையெல்லாம் விட இப்படி செய்தால் இப்படி ஆகும் என்று அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹேசியம் அப்படியே நடக்கும். கணிப்பதில் வல்லவர்கள், கணித்து சொல்வதில் வல்லவர்கள். இப்படி போகிறது, இப்படி போனால் இப்படித்தான் நடக்கும் என்று கணித்து சொல்வார்கள். அது அப்படியே நடக்கும். அத்தகைய சாமர்த்தியசாலிகள் இவர்கள். 10க்கு உடையவன் 12இல் இருந்தால் முயற்சி நன்றாக இருக்கும். பார்த்தால் 24 மணி நேரமும் உழைப்பவர் போல் தெரியும். உழைப்பில் ஏதேனும் குறை உண்டா? கிடையவே கிடையாது. உழைப்பில் கிடையாது, முயற்சியில் கிடையாது, எல்லாவற்றிலும் குறையே கிடையாது. குறை என்று வருவதெல்லாம் இவர்களுக்கு வருகின்ற பணமாகத்தான் இருக்கும். இவர்கள் செய்த வேலைக்கு 10இல் ஒரு பகுதி கூட இவருக்கு வராது. சொற்ப சம்பளத்துக்கு நாள் முழுவதும் உழைத்தால் எப்படி? அப்படி இருக்கும் இவர்களது அமைப்பு. உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு. அன்பர்களே, 10க்குடையவன் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உயர்ந்து நிற்கும் நாள் இந்த நாள். மதிப்புமிக்க நாள் இந்த நாள். சிறந்த கௌரவம் கிடைக்கும் நாள் இந்த நாள். உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும்
அடுத்தவர்களை கவருவதாக இருக்கும் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, வந்துவிட்டது ஒரு கஷ்டம். ஒரு நூதன வழியில் செயல்பட்டு அந்த கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த விஷயத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று கண்டு அதன்படி நடந்து நற்பெயரை நீங்கள் பெறும் நாள். உங்களது புத்திசாலித்தனமும் நாளைய தினத்தை முன்கூட்டியே யூகிக்கும் திறனும் பாராட்டு பெறும். கடகராசி அன்பர்களே, உங்களது திறமையாலும் உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களின் தயவாலும் சில நாட்களாக வருத்தி கொண்டிருந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, சுற்றங்கள், உறவுகள், குடும்பத்தார் இன்று உங்களை புகழ்வார்கள். நீங்கள் செய்த திறமையான ஒரு காரியத்தால் அருமையான நற்பலனை அவர்கள் அனுபவிக்கும் நிலை ஏற்பட்டு இந்த புகழ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு புகழ் ஓங்கும் நாள். கன்னிராசி அன்பர்களே, அடுத்தவர்களுக்கு தேவையான நற்கருத்துக்களை, நல் யோசனைகளை இன்று நீங்கள் சொல்லி அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதை பார்த்து சந்தோஷப்படும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது முயற்சி இன்று உங்களால் கையாளப்படும். அந்த புது முயற்சியால் நன்மை உண்டா, லாபம் உண்டா என்றால் உண்டு. உங்களது புது முயற்சி வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வரவேற்பு. நீங்கள் இல்லை என்றால் எதுவுமே எங்களுக்கு நடக்காது என்று புகழ்ந்து உரைத்து உங்களை வரவழைப்பார்கள். மறுபாதி ஏற்படுகின்ற நஷ்டங்களை உங்கள் தலையில் சுமத்துவார்கள். இது நடக்கும். கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் செலவுகள். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கூட போகலாம் இந்த செலவீனங்கள். ஆனால் மறுபாதி நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கா நல் வரவுகள், பண வரவுகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் என்பதில் ஒரு உறுதி உங்கள் மனதில் தோன்றும் இன்று. இதன் காரணமாக துணிந்து ஒரு செயலை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். இதனுடைய பலன் நல்லபடியாக வருங்காலத்தில் தெரியும்.
கும்பராசி அன்பர்களே, பெருத்த லாபம் உண்டு. இன்று உங்களது திறமையும் நேர்மையும் இணைந்து, வெறும் திறமை மட்டும் இருந்தால் 10ஓடு 1 11, அத்தோடு இது 1 என்று இருக்கும் சில செயல்கள். ஆனால் நேர்மையும் இணைந்த காரணத்தால் நீங்கள் எடுத்த செயலால் உச்சகட்ட புகழினை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, செயலில் ஒரு தவிப்பினை ஏற்படுத்தும் நாள். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, எப்படி செய்வதென்று தத்தளித்து சீக்கிரத்தில் ஒரு வேலையை ஆரம்பிக்காமல் போவதற்கு இந்த தத்தளிப்பே காரணமாக இருக்கும் நாள் இந்த நாள். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.